வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பெங்களூரில் சின்ன சுவாமி ஸ்டேடியத்தில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துட்டு இருக்க இரண்டாவது T20 ஆட்டத்தில் நம்ம விராட் கோலியும் அதே போல் MS தோனியும் அவங்க இரண்டு பேருமே யார் அப்படிங்கிறத இப்போ ஆஸ்திரேலியா அணிக்கு நிரூபித்து காட்டியிருக்காங்க. அதாவது முதல்ல டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா முதல் ஆட்டம் போலவே இந்த ஆட்டத்திலும் நம்ம இந்திய அணியை முதல்ல பேட்டிங் பண்ண அழைச்சாங்க. இப்படி இருக்க ஆரம்பத்தில் இந்திய அணிக்கு KL ராகுல் ஒரு நல்ல துவக்கத்தை தான் அவர் கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் மறுமுனையில் சிக்கர் தவான் அவர் 24 பந்துகளுக்கு 14 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தாரு. இப்படி இருக்க KL ராகுல், சிக்கர் தவான், ரிஷப் பண்ட் இவங்க 3 பேருமே 10 ஓவர்களுக்குள்ளே அவுட் ஆக அப்ப ஜோடி சேர்ந்தவங்க தான் MS தோனியும் விராட் கோலியும். இப்படி இருக்க இவங்க 2 பேருமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சதுல ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர்கள் எல்லாருமே கதி கலங்கி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இதுல நம்ம MS தோனி பாத்தீங்கன்னா அவர் 3 சிக்ஸர்களும் 3 பவுண்டரிகளும் அடிச்சு 23 பந்துகளுக்கு 40 ரன்கள் அடிச்சு ஒரு அசத்தலான இன்னிங்ஸை விளையாண்டிருந்தாரு. அதே போல மறுமுனையில விராட் கோலி பாத்தீங்கன்னா அவர் ஒரு கட்டத்துல ஹேட்ரிக் சிக்ஸையும் அடிச்சிருந்தாரு. இப்படி இருக்க விராட் கோலி மொத்தம் 6 சிக்ஸர்களும் 2 பவுண்டரிகளும் அடிச்சு வெறும் 38 பந்துகளுக்கு 72 ரன்களை அடிச்சு மொத்தமா டோட்டலா நம்ம இந்திய அணி 20 ஓவர்களுக்கு 190 ரன்களை நம்ம இந்திய அணி இப்போ எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா முதல் T20 ஆட்டத்துல இந்தியாவை முதல்ல பேட்டிங் செய்ய வச்சு ஒரு சாதாரண ஸ்கோருக்குள்ளே சுருட்டின மாதிரி இந்த ஆட்டத்திலும் இந்தியாவை முதல்ல பேட்டிங் பண்ண வச்சு சுருட்டிடலாம் அப்படின்னு நினைச்ச ஆஸ்திரேலியா அணிக்கு இப்போ நம்ம MS தோனியும் விராட் கோலி அவங்க 2 பேருமே கொடுத்த மரண அடியால இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஓவருக்கு 9 ரன்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ ஆஸ்திரேலியா அணி இருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப நாட்கள் கழிச்சு நம்ம MS தோனியும் விராட் கோலியும் அவங்க 2 பேரும் ஒரு மரண பேட்டிங்கை இன்னைக்கு வெளிப்படுத்தினதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.